பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வழக்கம் போல் எங்களது இந்த ஓய்வு தினத்தில் எங்களது நண்பர்கள் தைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரி இன்று சம்மாந்துறை வீரமுனை ஊடாக வருகை தந்து தற்போது ஒரு வைத்திய ஆலோசனை வழங்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து, நாங்கள் இன்றைக்கு ஒரு நண்பர் வந்து எங்களோட ஃபேஸ்புக் சேனலில் வந்து முக்கியமாக தற்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாவனை வந்து மிச்சம் கூடியா இருக்கு. அதில் விசேடமாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வீட்டுகளில் வந்து டிஸ்டர்ப் பண்ணப்படாது ஸ்மார்ட் ஃபோன்களை கொடுத்துட்டு பெண்கள் வந்து வீட்டுகளில் வேலைகளை அல்லது அவங்க கழிச்சிட்டு இருக்கிறதுக்கு பிள்ளைகள் டிஸ்டர்ப் ஆகிக்கும் போட்டு கொடுத்துட்டு வேலையில் செய்கிறாங்க. அது தொடர்பாகவும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்களும் வந்து நியாயமான அந்த நோட்ஸுகள் அதே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் ஃபோனுகளில் அது மிச்ச நேரம் நீண்ட நேரத்துக்கு பார்க்குறது தொடர்பாக ஆரோக்கியம் தொடர்பாக, அதாவது பெரும்பாலானாக்கள் இந்த கண்ணாடி பாவனை சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இப்போ ஸ்பெக்ஸ் பாவனையும் கூடியிருக்கு. இதுக்கு தொடர்பாக சில விளக்கங்களை கூறுமாறு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் உண்மையாக வந்து நாங்கள் அந்த எங்களோட பழைய காலங்களெல்லாம் நாங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நார்மல் ஃபோன் தான் பாவித்தோம். அதில் வந்து எங்களோட காதுக்குள்ளால தான் எல்லா விஷயங்களையும் நாங்கள் கூடுதலாக வந்து உள்ளுக்கு எடுத்தோம். அப்போ அதனாலே எங்களோட புலனுக்குள்ளால செவிப்புலன், அதாவது கேட்கின்ற அந்த புலனுக்குள்ளால உள்ள எங்களோட நாலேஜுகள் கூட போயிட்டு, உதாரணமாக எங்களை வளர்ச்சி பக்கத்துல கதைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் திரும்பி பார்ப்போம், எல்லாம் செய்வோம். அப்படிதான் எங்களோட அந்த செட்டப். இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsலேயே பிள்ளைகள் வந்து ஃபோனை வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்துட்டு, அது என்ன அவங்க விஷுவல், அதாவது கண்களால் தான் அவங்களோட எல்லா நாலேஜையும் எடுக்க பார்க்காங்க. காதுகளால் எடுக்கிற நாலேஜை வந்து அப்படி விடுபட்டு போகிறதால வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஓட்டிசம்னு சொல்லி ஒரு கண்டிஷன், ஒரு வருத்தம் ஒன்று வருது. ஓட்டிசம்ஸ்னா அவங்க இந்த சோசியலைஸ்ட் ஆக மாட்டாங்க. அதாவது வெளியாக்குற கதை பேச்சுகளுக்கெல்லாம் இப்போ அவங்க ஒரு ஃபோன்லேயோ அல்லது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க, பக்கத்தில் கூப்பிட்றது கேட்காது, பக்கத்தில் கதைக்கிறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்துருக்கு. இது மேற்கத்திய நாடுகளில் கடும் ஓவராக இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவிலேயும் அந்த பிரச்சனை கூடிக்கொண்டு வருது. அது விசேடமாக வந்து சொல்கிறாங்க, ஆய்வுகள் செல்லுது 10 வயசுக்கு 12 வயசுக்கு முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுகளை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து உண்மையாக சின்ன பிள்ளைகள் வந்து அந்த நாலேஜ் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட்டுக்கு புலன்களை தான் அவங்களோட அறிவு எடுக்காங்க. இன்டெலெக்சுவலான அறிவு வந்து பிறகுதான் வரும். எது சரி எது போல இது செஞ்சா தப்புங்கிறதெல்லாம் வந்து அவங்க அந்த நாலேஜ் டெவலப் ஆகி அந்த இன்டெலெக்சுவலான இதுகள் வந்து பின்னுக்கு தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற அறிவு என்னன்னு சொல்லிச்சுன்னா சென்சுவல் நாலேஜ்னு சொல்கிற புலன்கள் அறிவு. இப்போ கண்ணால் பார்த்து இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இது பாப்பா, இது அம்மா, இது சகோதரன், நம்மளை விட்டுருக்காங்க என்று சொல்லி அந்த அறிகிறதான் கண்களால். அதே மாதிரி காதால் கேட்டு சொற்கள் பாவனை வீட்டுகளை பாவிக்கிற சொற்கள் அதுகளை வந்து காதால் எடுக்காங்க. அது கையால் தொட்டு பார்த்து இது சுடுவது அப்படின்னு சொல்லி அந்த புலன்களால் போடுற அறிவுகள் தான் வந்து ஃபெஸ்ட்டு கிடைக்குது. அப்போ அதில் வந்து இந்த ஃபோன் பாவனை ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு பிறகு டிரெக்டாக கட்புலனால் படிக்கிறது தான் கூட போகுதான். அது 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 வந்து அது கடும் டேஞ்சரான ஒரு சிக்கலை ஏற்படுத்துது ஃபியூச்சரில். அடுத்தது கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறது கூட. இப்போ கண் பிரச்சனைகள் வந்து இப்போ உண்மையாக வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்குள்ள அதில் பாருங்கள் குயிக்காக கலர் சேஞ்ச் எல்லாம் வரும் வீடியோ. இப்போ நம்மளுக்கு தெரியும், நாம் அந்நேரம் வந்து டிவி பார்க்குறதுக்கு கூட கிட்ட இருந்து பார்த்தா நம்மளோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, கிட்ட இருந்து பார்க்கணும், தூரத்துலேருந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆள் கையிலும் ஒவ்வொரு சின்ன டிவி வச்சுட்டு நம்ம எவ்வளோ க்ளோஸாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய கண்மணி வந்து வில்லைகள் வந்து அந்த சுருங்கி விரிகிற, அதாவது கடும் பவரான லைட் வரக்குள்ள கண்மணி வந்து ஒடுங்கணும், பவர் குறைஞ்ச லைட் வரக்குள்ள கண்மணி கூட ஒளிக்காற்றை எடுக்கணுன்றதுக்காண்டி விரியும். அப்போ இந்த ஒர்க் வந்து கண்மணி லென்ஸுகளுக்கெல்லாம் கூட. அப்போ அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் காலத்தில் அந்த அந்த சுருங்கி விரிகிற அந்த செயற்பாடுகள் வந்து ஏர்லியாகவே செயலிருந்து போகிறதுக்கு அல்லது நலிவடைகிறது சான்ஸ் இருக்குது. அதாவது நாம் ஆர்டிஃபிஷியலாக ஸ்பெக்ஸ் போட்டு தான் 1 yearக்கு ஒருக்கா 2 yearsக்கு ஒருக்கா ஸ்பெக்ஸ் போட்டு தான் நாம் அந்த விஷனை பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வருது. அப்போ அது வந்து அடுத்த டேஞ்சர்னு சொல்லிச்சுன்னா எங்களோட பிரெயினும் வந்து இப்போ பழக போகுது. எப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபாஸ்ட்டுக்கு சடன் சேஞ்சஸ்களுக்கு தான் பிரெயின் டெவலப் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நீங்கள் இப்போ பார்க்கக்குள்ள டக்குன்ட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் மாறக்குள்ள நம்மளோட டிரெக்டாக பார்வை நரம்புகளால் மூளை தான் அதை உடருது. இது என்ன சாமான், இதை செஞ்சால் அப்படி போகுது, அதை செஞ்சால் மாறுது. அப்போ அந்த குயிக் சேஞ்சஸுக்கு பிரெயின் டெவலப் ஆன உடனே அந்த பிரெயின் என்னத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் வேகமாக நடக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ சொசைட்டியை பாருங்கள், எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். போனால் வெயிட் பண்ணே இல்லாது. ஒரு இடத்துக்கு போனால் குயிக்காக நின்ற நெல்லுவையில் முடிச்சுட்டு போகணும். எத்தனை பேர் க்ரௌட் இருந்தாலும் நம்ம குறுக்கால போய் வேகமாக முடிச்சுட்டு போகணுங்கிற பிரச்சனை. இப்படி நம்மளோட பிரெயினை நாங்கள் பழக்கிறோம். அந்த ஃபாஸ்ட்டாக
சேஞ்சஸுக்கு எங்களோட பிரெயினும் வந்து பழகுது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். அடுத்தது அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ ஃபோன் வந்து அடிக்ஷன் அடுத்தது. அதாவது இப்படி அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா இது இல்லாமல் இருக்கல. இது இல்லாமல் போகக்குள்ள கோபம் கூட வரும். இப்போ ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகுறங்கிறதான் இப்போ போதைக்கு அடிக்ஷன் மாதிரி. அதுக்கு அடிக்ஷன் ஆனால் அது கொடுக்காட்டி பெரிய பிரச்சனை வரும் வீட்டில். அது மாதிரி இது அடிக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வீட்டுகளில் நடக்கும் சொல்லிச்சுன்னா, இது ஃபோன் செயலில் இருந்தால் அந்த அண்டைக்கெல்லாம் டென்ஷனும் கோபம் எல்லா விஷயங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். அப்போ மன உளவியல் ரீதியான பாதிப்புகள் மிச்சம் கூடிய வாரத்துக்குரிய சான்ஸுகள் இருக்கு. மற்ற பெரிய பிரச்சனை என்ன சொல்லிச்சுன்னா, இது வந்து எங்கேயோ இருக்கிற ரேடியேஷன் எல்லாம் இழுத்துக்காந்து உங்களோட காது கிட்ட தெரியுது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளுற சவுண்ட் வந்து உங்களோட ஃபோனுக்கு வருதுண்டா எப்படி வாரு? நீங்கள் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம வீட்டிலிருந்து கதைக்கிறது அங்கே ஒரு ஆளு கேட்க மாட்டா, தூரத்தில் இருக்கிற ஆளுக்கு. அப்போ இந்த ஃபோன் வந்து எங்கேயோ பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்காந்து உங்களோட காதுக்குள்ளே தெரியுதுண்டா எவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ரேஸ்களும் அடுத்த மின் புலங்கள் காந்த புலங்களை எல்லாம் உங்களோட இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த கெஜெட் வந்து என்ன செய்யுதுன்னா இழுத்து எடுக்குது. சரியான எடுத்து உங்களோட காது கிட்ட கொண்டு வருது. அப்போ நார்மலாக வந்து இப்போ சயின்ஸை பொறுத்த வரையில இதை வந்து இதில் பேட் சைடு சொல்லாது. என்னது மார்க்கெட்டிங் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து இதில் போகணும் டெக்னாலஜின்னு வாரத்தால் அதுகளை பற்றி அதிகமாக கதைக்க மாட்டாங்க. அல்லது அது சைடு எஃபெக்ட்கள் வந்து பாதிப்புகள் வந்து சிறிதளவும்பாங்க. அல்லது அதில் ஆய்வுகள் வந்து பெருசாக நடக்கலை. சரியான ஆனால் இது வந்து நாம சும்மா யோசிச்சோம் சொல்லிச்சுன்னா ரேடியேஷன்லாம் இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிடி ஸ்கேன் வந்து 300 செஸ்ட் எக்ஸ்ரேட பவராம். 300 ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கே யோசிக்கிறேன். அது ஒரு எக்ஸ்ரேக்கு பாவிக்கிற பவரை விட ஒரு சிடி ஸ்கேனுக்கு 300 மடங்கு டோஸ் பாவிக்காங்களாம் ரேஸ். அப்போ அப்படி டேஞ்சர். அப்போ அப்படி பிற்காலத்தில் அதெல்லாம் தெரிய வரும். ஆகவே நம்ம அன்னெசரியாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறத குறைக்கணும். அடுத்து ஃபோன் வந்து வந்திருக்கிறது ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறது, முக்கியமான விஷயங்களை பாஸ் பண்ணுறது தான். மணித்தியால கணத்தில் கதைச்சிட்டு இருக்கிறதுக்கு அன்னெசரியாக நம்ம ஒரு அப்படி கூட கதைக்கணும். நம்ம அந்த ஆளை வீட்டை போய் இந்த கதைச்சின்னு போட்டு வந்தா மிச்சம் சந்தோஷமா இருக்கும். என்னன்னு சொல்லிச்சுன்னா சில விஷயங்கள் கதைக்கிறதுக்கு வந்து நாம நேரடியாக கதைக்கக்குள்ள வந்து கோபம் வராது, கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக கதைப்போம். டெலிஃபோனில் ஒரு ஆளோட நம்ம சில விஷயங்களை கதைக்கக்குள்ள தர்க்கம் பாருது அந்த 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 இதெல்லாம் வந்து குறையும். இப்போ நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கதைக்கக்குள்ளையும் கூட ஒரு ஆள் வீட்டை போனால் சில விஷயங்களை சொல்லக்கூட சொல்கிற பெட்டர்ன் வந்து நாங்கள் வித்தியாசமாக சொல்லுவோம், ஒரு அன்பாக இதாக சொல்லுவோம். இப்போ ஃபோனில் கதைக்கக்குள்ள சில டைமில் ஹார்டாகவும் இருக்கும், சில டைம் ஹாஷாகவும் இருக்கும் அந்த வாய்ஸ்கள். அப்போ அவை அந்த வகையில் நாங்கள் அந்த ஃபோன் பாவனையை அவசிய தேவைகளுக்கு மட்டும் பாவிக்கணும். மற்றது வந்து இப்போ படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க லேப்டாப்பில் அல்லது பெரிய ஸ்க்ரீனில் உள்ள ஒன்றில் வச்சு கொஞ்சம் தூரம் வச்சு அந்த விஷயங்களை படிக்கலாம். அல்லது அதில் பிரிண்ட் எடுத்து காப்பி எடுத்து ரீட் பண்ணி அந்த செட்டப்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மாறணும். நீண்ட நேரம் கூட பார்க்குறது தான் அவருக்கு பிரச்சனை. ஒரு ஷார்ட் டைம் பிரச்சனை இல்லை, நீண்ட நேரம் பார்க்கல இந்த நான் சொன்ன போல ஒரு பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விசேடமாக இந்த நைட்டுகளில் நாங்கள் ஃபோனை கூட பார்க்கக்குள்ள நான் வெளியே சொன்னேன், நான் இருட்டாகிற டைமில் மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் நம்மளுக்கு சுரக்க தொடங்குது. அது 9 மணிக்கும் 2 மணிக்கு இடையில் அதிகமாக சுரக்குது. எங்களோட கண்கள் வந்து கூட லைட்டை வந்து எடுக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து குறைஞ்சிடும். மெலட்டோனின் சுரப்பை வந்து சடனாக ஸ்டாப் பண்ணும். ஆகவே இருட்டாகிற டைம்லாம் மெலட்டோனின் சுரக்க தொடங்கும். எங்களோட கண்களுக்குள்ளால அதிக அளவு வெளிச்சங்களும் லைட்டுகளும் போக போக பிரெயினுக்கு இருக்கிற அந்த கூம்புரு சுரப்பி, அந்த சுரப்பி வந்து மெலட்டோனினை சுரக்காம விடும். இந்த மெலட்டோனின்ங்கிற சாமான் வந்து இன்டர்னல் கிளாக்னு சொல்கிற நம்மளோட உடல் தொழிற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன நடக்கணும், எத்தனை மணி தூங்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த தொழிற்பாடுகள் ஹார்மோன்கள் அந்த எத்தனை மணிக்கு அது சுரக்கணும், எவ்வளவு சுரக்கணும், அந்த எல்லாத்தையும் வந்து ஒரு இன்டர்னல் கிளாக் மாதிரி இயக்குறதா மெலட்டோனின். அப்போ அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து இப்படி இருக்கிறதால குறையுது. கடைசி 1 மணி 2 மணி தூங்கினாங்கண்டா அந்த மெலட்டோனின் சுரக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க தூங்குறாங்க. அதால அவங்க உளவியல் ரீதியான பிரச்சனை, அந்த ஃபோன் அதிகமாக பாவிக்கிறார்கள், ஸ்ட்ரெஸ், கோபம் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, அப்படியான எல்லாம் வந்து அவங்களோட எல்லாம் வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆயிடும். ஒரு ஒழுங்கு முறையாக இருக்காது, எல்லாம் குழப்பமாக போகும். ஆகவே இளம் சமுதாயத்தினர் இதுக்கு அடிக்ஷன் ஆகாமக்கு அதை குறித்த தேவைகளுக்கு மாத்திரம் பாவிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.